Hi, hello viewers, welcome back to Tech Zone. Okay guys, இது எங்கட அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய சாமான் ரெண்டும் நாங்கள் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அதோடு இதில் ஃபுல் ரிவ்யூ இது எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது என்று சொல்கிறதே நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம். முதல்ல இதோட கேஸ் பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேஸ் பாட்டில் வந்து நாங்கள் வாங்கிக்கிற கேஸ் ஸ்டோச்சுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் எடுத்துக்கிறது 392 ml கேஸ் வந்து இதில் இருக்குது. நியூட்டன் வெயிட் வந்து 227 கிராம் இதுதான் கொடுத்திருக்கிறாங்க. இதில் இதோட பேர் வந்து இது கேஸ் பவர்ன்றது. அடுத்ததாக இது யூஸ் பண்ணுற மாதிரியானதும் கொடுத்திருக்கிறாங்க. இதில் இந்த இடத்துல உங்களுக்கு காணுதாக இருக்கும். அதை நாங்கள் எப்படின்னு சொல்லி இது ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எடுத்துக்கிற கேஸ் ஸ்டோச் இது தான். இதில் வந்து என்னென்ன கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நான் பார்க்குறது ஆகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் முதல்ல பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு பிறகு இது எப்படி யூஸ் ஆகுறது, அதோட இது எப்படியான மெத்தடில் வேலை செய்கிறன்றதை ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணுவோம். இதை வந்து நான் வெளியில் எடுத்து பார்ப்போம் இதில் என்னென்ன கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி. இதுதான் நாங்கள் எடுத்துக்கிற கேஸ் ஸ்டோச் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபிகர் கொடுத்திருக்கிறாங்க எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவிலான. அடுத்ததாக எனக்கு ஒரு ரெகுலேட்டர் எங்களுக்கு வந்து நெருப்பு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ எங்களுக்கு அவசியமான மாதிரியான ஒரு கூட்டி குறைக்க வேண்டிய மாதிரிக்கும் இந்த இடத்துல ஒரு கீடக் ஒரு கொழிவு கொள்ள வேண்டிய மாதிரிக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த கேஸ் போட்டில் வந்து எங்களுக்கு இந்த கேஸ் போட்டிலில் எங்களுக்கு வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணுறது மாதிரியான ஒரு இடமும் கொடுத்திருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட மொத்த நீளம் என்று பார்த்தா வந்து 175 mm, இது வந்து 40 mm தான் இது கொடுத்திருக்கிறாங்க. இதோட சைஸ் என்று சொல்லி பார்த்தா இது ஒரு சாதாரணமாக கைக்குள்ளுக்கு உள்ளடக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு 175 mm தான், அதாவது 17.5 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இது வரும். அதுக்கு கூடுதலான ஒரு நீளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பாவிக்கிறதுக்கும் இதோட குவாலிட்டின்னு சொல்லி பார்த்தா வந்து நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இந்த எங்களுக்கு இதில் நெருப்பு வந்து கூட்டுறது குறைக்கிறதுக்கு கொடுத்திக்கிறதால யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொடுத்திக்கிற ட்ரக்கரும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்களை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்செட்டும் இல்லாமல் நல்லா பாவிக்க வேண்டிய மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது கேட்குதாக்கும் இதில் டிகர் ஆகுற சவுண்ட். அடுத்ததாக வந்து நாங்கள் இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அதோடு இது எந்த மாதிரியான இடங்களில் யூஸ் ஆகுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வேலை செய்கிறது இது உள்ளுக்குள்ள மெத்தட் எப்படின்னு சொல்லி இதை வந்து நாங்கள் கலட்டி பார்ப்போம். இதை வந்து இந்த இடத்துல உள்ள லொக்குக்கு நாங்கள் செட் பண்ணி லொக் பண்ணிக்கொள்ள வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு இது செட் ஆயிரும். கேஸை கொஞ்சமாக எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் ஒன் பண்ணி கொண்டுட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி இது யூஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காணுதாய்க்கும் இது ஒரு கிளிக்கில் எங்களுக்கு யூஸ் ஆகுறது. எங்களுக்கு இது ப்ரெஸ் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒட்டோவாக வேலை செய்யுது. எங்களுக்கு தேவையான மாதிரி நெருப்பை இந்த இடத்துல இது பண்ணிக்கொள்ளும். எங்களுக்கு டிகர் வந்து ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இது பற்ற வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ் ஆகுது. தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளும். இதில் என்னத்தை யூஸ் ஆகுறது என்று சொல்லி நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இந்த டோர்ச் வந்து எடுத்ததுக்கான காரணம் வந்து எங்களுக்கு இந்த அடுப்பு யூஸ் பண்ணுறதுக்கு தான். நான் இந்த அடுப்பு வந்து செய்கிற வீடியோ எங்களோட சேனலில் நாங்கள் போட்டிக்கிறோம். 2 வீடியோ போட்டிக்கிறோம். இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுமெண்டா அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளும். இந்த அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு வந்து சாதாரணமாக நார்மலாக எங்களுக்கு வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த டோர்ச் நான் வாங்கிக்கிறேன். இந்த டோர்ச் மூலமாக வந்து எங்களுக்கு குயிக்கண்டு பற்ற வைக்க வேண்டிய மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த சாக்கோல் வந்து நீங்கள் நார்மலாக பற்ற வச்சிங்கன்னா அவ்வளோ குயிக்காக பற்றாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காணுதாக இருக்கும் இந்த சாக்கோல் எவ்வளோ குயிக்குன்னு பற்றுறது. இந்த சாக்கோல் நார்மலாக வந்து உங்களுக்கு பற்ற வைக்கல. பற்றுறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இதை எடுத்துக்கிறது. வந்து அந்தளவு குவாலிட்டின்னு சொன்னால் நல்லாவே இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க சாதாரணமாக நான் இது நார்மலாக ஒரு
ஆயில் வச்சு பற்ற வைக்கிறதுக்கு எனக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே போகும். ஆனால் இது வந்து ஒரு சில செகண்ட்குள்ளுக்கு மில்லி செகண்டுக்குள்ளுக்கே நான் வந்து இதை பற்ற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்களோட அடுப்பு வந்து வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும். இது கூடுதலாக ஹீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கைப்படாமல் பார்த்துக்கோங்க. அதோட கட்டாயம் இது ஆஃப் பண்ணி உங்களோட வேலை முடிஞ்சால் வந்து ரிமூவ் பண்ணி வைக்கிறது ரொம்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். காரணம் என்னன்னு சொன்னால் வந்து இதில் கேஸ் லீக் ஆகினான்னு சொன்னால் உங்களுக்கு புதிய பாட்டில் தான் வாங்கிட்டு இருக்க வேணும் ஒவ்வொரு தடவையும். அதனால் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி வைங்க. இதோட ஹீட்டு வந்து 1300க்கு மேலே போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது வந்து ஹீட் ஆகுறதும் கூட இந்த இடத்துக்கெல்லாம் கூடுதலாக நீங்கள் கையில் படாமல் பாவிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு காணிதாக இருக்கும் எங்களோட சாக்கோல் பற்றி வைக்கிறது. இந்தளவு குயிக்கெண்டு வந்து நீங்கள் நார்மலாக பற்ற வைக்கிறது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இதால் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளும் எங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோலர் இது. இந்த அடுப்பிட்ட வீடியோ வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக கொடுக்குறேன், உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த விருப்பமாக இருந்தால் அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு காணிதாய்க்கும் எங்களோட அடுப்பு பத்துறது. இதே நேரம் இந்த ஃபேன் வேலை செஞ்சுட்டு இருக்கி சாதாரணமாக ஒரு நிமிஷத்துக்குள்ளுக்கு ஃபுல்லாகவே இது பத்துறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரியாக ஒரு 1.5 நிமிஷத்தால் இது ஃபுல்லாகவே பத்துறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு. எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இது கூடுதலான யூஸ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இது வாங்கினது. எனக்கு முதல்ல யூஸ் பண்ணதை பார்க்குது குயிக்காகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து அடுத்ததாக வந்து என்ன பாவிக்கலும்னு சொன்னால் உங்களுக்கு கொப்பர் வெல்டிங் பண்ணலும். இதில் அடுத்ததாக வந்து உங்களுக்கு சாப்பாடு பாபிக்யூவோட கலர் எடுக்கிறதுக்காக வேண்டி ஹீட் பண்ணுறதுக்கு இறைச்சிகளாக இருக்கலும், இறைச்சி ஐட்டங்கள் அது மாதிரி சாப்பாடுகள் ஹீட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி இந்த கேஸ் சிலிண்டருக்கு வர சின்ன ஸ்டவ்வுக்கு யூஸ் பண்ணலும். அது வேறு ஸ்டவ்ன்றது. இது வந்து நாங்கள் வந்து கேஸ் ஸ்டோவ்ன்றது. இது வந்து நாங்கள் எங்கள்கிட்ட தேவை அவுட்டோர் யூஸ்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வீடியோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். கேஸ் ஸ்டோவ்ஸை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். அது உள்ளுக்கு எப்படியான லைன்கள் என்னென்ன லைன் போகிறதுன்னு சொல்லி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இதில் ஒரு 2 ஸ்க்ரூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஸ்க்ரூவை நாங்கள் கலட்டி கொள்வோம் முதல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள் இப்போ கலட்டிக்கிறோம். இதில் உங்களுக்கு காணுதாக இருக்கும் எங்கள்கிட்ட இந்த டிகர். இதில் பெரிய அளவில் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக ஒரு நார்மலுக்கு ஒரு லைட்டருக்கு வரக்கூடிய அந்த டிகர் பண்ணக்கூடிய இதுவும், இந்த பக்கத்தில் உங்களுக்கு கேஸ் கூட்ட குறைக்கிறது கூடிய இதானதும், சிலிண்டரை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதும், இங்கே ஒரு சிலிண்டர் தான் வந்திருக்கு. இந்த இடம் வந்து இந்த இடத்துல காணுதாக இருக்கும். இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன், உங்களுக்கு இந்த நெருப்பு பத்திரத்துக்கு தேவையான ஆக்சிஜனை எடுக்கிறதுக்கான இடம் தான் இந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது இந்த மாதிரி கலட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் இந்த கேனில் ஃபிட் பண்ணதுக்கு பத்தாது. ஏண்டா கூடுதலான ஆக்சிஜன் வாரதால் இந்த கேஸ் ஸ்டோவ் பத்திரல்ல. கட்டாயம் இந்த கேசிங் இருக்க வேணும். இந்த கேசிங் இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸ் ஸ்டோவ் வந்து வேலை செய்யும். அது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் இந்த ஆக்சிஜன் கூட வர காரணத்தால் வந்து பத்துறதே இல்லை. 100% பத்துறதுக்கான சான்ஸ் குறைவு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது திரும்ப இருந்த மாதிரியே நாங்கள் செட் பண்ணிக்கொள்வோம். அடுத்ததாக இந்த பீஸ். ஓகே, அடுத்ததாக நாங்கள் இதை டைட் பண்ணிக்கொள்வோம் இந்த ஸ்க்ரூவை.
அடுத்ததாக கேஸ் பாட்டிலில் கனெக்ட் பண்ணுவோம் இதை. ஓகே, இப்போ கண்டிஷன் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, திரும்ப நாங்கள் செட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வேலையும் செய்யுது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல்.